பங்கஜம் உன்னை 10 நாள்ல படிப்பாளி ஆக்கி காட்டுறேன். என் புருஷன் பாடம் சொல்லி கொடுக்கும் போது நிறுத்த சொல்றவன் வாரேன். என்னையா உன் பிரச்சனை? உங்க பேரனுக்கு உண்மை பேசுறத நிறுத்த சொல்லுங்க. யோ, அவனுக்கு உண்மையதான் பேசுவானுங்க. ஏன்னா நான் வளர்த்த வளர்ப்பு அப்படி. வெறும் 50 ரூபாய் லஞ்சம் வாங்கினேன். அத போய் அந்த ஜட்ஜி கிட்ட சொல்லிட்டாங்க. ஜட்ஜி எனக்கு 5000 ரூபாய் அபராதம் போட்டு அப்படியே என்ன சென்னைக்கு மாத்திட்டாரு. நீ ஏன் பாக்குற மாதிரி லஞ்சம் வாங்கினே? தெரியாம வாங்க வேண்டியதானே? ஐயா, இன்ஸ்பெக்டர் ஒண்டி கட்ட அவர் சமாளிச்சுருவாரு. நாங்க குடும்பத்தை எங்க நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கய்யா. ஐயா, எங்களுக்கு வர வருமானம் பொண்டாட்டி பிள்ளைங்க சாப்பாட்டுக்கு பத்த மாட்டேங்குது. ஏதோ சைடு வருமானத்தை வச்சுதான் குடும்பமே ஓடிட்டு இருக்கு. எங்களுக்காக உங்க பேரங்களை உண்மை பேசுறத நிறுத்த சொல்லுங்கய்யா. யோ, உனக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டம் இருந்தா என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்கயா. அதை விட்டு என் பேராண்டிங்களை குறை சொல்லாத. அவனுங்க யாருக்காகவும் உண்மையை சொல்றதை நிறுத்த மாட்டானுங்க. நாங்க அவங்க அப்படித்தான் வளர்த்திருப்பான். நீங்க பொய் சொல்றதை நிறுத்துங்க, லஞ்சம் வாங்குறத நிறுத்துங்க. நான் ஏன் நிறுத்தணும்? வாங்குவேன், பழி வாங்குவேன். சின்னசாமி பெரியசாமி 2 பேரையும் பழி வாங்குவேன். போலீஸ்னா யாருன்னு ஒரு நாள் காட்டியே தீருவேன். என்ன சவால் விட்டு போறானுங்க? ஏதாவது பிரச்சனை ஆகுமா? அதெல்லாம் உண்மையாகாது. அவனுங்க யாரு? நம்ம பேருங்க. அதெல்லாம் சமாளிச்சிருவானுங்க. கனவுலதான் அந்த சத்தம் வருதுன்னு பார்த்தா காலங்காத்துல 5 மணிக்கு நிஜத்திலேயே வருது. ஒருவேளை பாட்டி பானை உருட்டுதோ இருக்கலாம். எதுக்கு போய் பார்த்தனா? வா, காலங்காத்தால உயிர் எடுக்குது. அப்படி பாட்டி அடுப்புல ஊதிக்கிட்டு இருக்கே. அப்ப தாத்தா வேலையா இருக்குமோ? தாத்தா தூங்கிட்டுல இருக்காரு. அது ஒண்ணுமில்லப்பா, நேற்றுக்கு தான் கடை வாசிக்கிறேன். புதுசா எழுத்த விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கான். அவன் தான் பானை போட்டு உருட்டிட்டு இருக்கான். கடமை எதுவானா பானை உடச்சிருவோம். ஓ டாய், யார் நீங்க? என்ன வேணும்? நாங்க எதிர் வீட்டுலதான் இருக்கோம். என் பேரு சின்னசாமி. என் பேர் பெரியசாமி. உங்க வீட்ல இருந்து ஒரு கடம் வாசிக்கிற சத்தம் வந்தது. அதை யார் வாசிக்கிறான்னு பாக்கலான்னு வந்தோம். வெளியில இருக்கிறதால நீங்க வாசிக்கலன்னு தெரியுது. உள்ள யார் வாசிக்கிறாங்க? கட்டம் வாசிச்சா உங்களுக்கு பிடிக்காதா? பிடிக்காதாவா? எங்களுக்கு கடம் தான் பிடிக்கும் இல்லடா. எங்க அப்பா தான் வாசிக்கிறாரு. அவர்கிட்ட பேசணும், கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? சொல்ல முடியாது. சொன்னாலும் அவர் காதுல வாங்க மாட்டாரு. ஏன் காது ரிப்பேரா? இல்ல, காலையில 5 மணிக்கு கட்டம் கையில எடுத்தாருன்னா 9 மணி வரைக்கும் கண்டினியூஸா வாசிச்சுட்டே இருப்பாரு. கின்னஸ் சாதனைக்காக ட்ரை பண்றாரு. கின்னஸ்ல இடம் பிடிக்கிறதுக்கு இப்படி எல்லாமா கஷ்டப்படுவாங்க? ஏங்க 5 மணி நேரம் கண்டினியூஸா வாசிச்சா விரல் பழுத்துறாது? அப்படி ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு தான் அவர் விரலை இன்சூர் பண்ணி வச்சிருக்காரு. விவரமான ஆள் தான். ஆமா, கேரளால இருந்து வந்திருக்கீங்க, தமிழ் நல்லா பேசுறீங்க. எங்க அப்பா தான் மலையாளி, எங்க அம்மா தமிழ். எங்க அப்பா தினம் கட்டம் வாசிக்கிறதுனால எங்க அம்மா டென்ஷன் ஆகி அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த அடி அடிச்சாருன்னா உங்க அம்மா எப்படி தாங்குவாங்க? அவங்களுக்கு சங்கீத ஞானம் இல்லைன்னு நினைக்கிறேன், அதான் கோச்சு போயிட்டாங்க. உங்களுக்கு சங்கீத ஞானம் ரொம்ப ஜாஸ்தி இல்லடா? கரெக்ட். பின்ன கட்டம் வச்சுட்டே இருந்தா நான் எவ்வளவு நேரம் வேணாலும் ரசிச்சுட்டே இருப்பேன். அதுவும் உச்சக்கட்ட கடாடியில நான் என்னையே மறந்துடுவேன். எனக்கு கட்டம்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? நாங்களும் உங்க அப்பா கிட்ட கடன் கத்துக்கலாம்னு இருக்கோம். எப்ப வந்து உங்க அப்பாவை பார்க்கலாம்? 9ல இருந்து 10க்குள்ள வாங்க, கண்டிப்பா பார்க்கலாம். ராத்திரியிலயா காலையிலயா? காலையில 10 மணிக்கு மேல வந்தா அவர் வெளியில போயிடுவாரு. 10 மணிக்கு மேல வந்தா அப்பா வெளியே போயிடுவாரா? நாங்க வரோம். அம்மா தாயே காமாட்சி என்ன காப்பாத்து. இந்தாங்க, சீக்கிரமா குடிங்க. இந்த குவார்டர் நானே வாங்கிட்டு வந்து யாருக்கும் தெரியாம வெளியில கொண்டு போய் போட வேண்டியதா இருக்கு. மகராசி, நீ நல்லா இருக்கணும். இது ஒரு கெட்ட பழக்கம். வீட்டுல யாருக்கும் தெரியாம மொட்டை மாடியில தண்ணி அடிக்கணும்னா உன் தயவு தேவைப்படுது. கவலையே படாத, உனக்கு நல்லதா ஏதாவது பெருசா செய்யறேன். ஆமா, சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க. இது நாள் வரைக்கும் என்னத்த பெருசா செஞ்சு குடிச்சிட்டீங்க?
ஐயோ நீ கேக்குறத பார்த்தா தப்பா தெரியுதுமா, கவலைப்படாத. அது அதுக்கு நேரம் வரும், அப்ப நான் செய்யறேன். ஏமா, கல்யாணம் ஆன கையோட புருஷன்கிட்ட சண்டை போட்டு வந்துட்டியே, புள்ள குட்டி பெத்துக்கணும்னு ஆசை இல்லையா? அவங்கிட்ட போய் சேர வேண்டியது தானே? எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? அவர் சேர விட்டா தானே? ஆஹா, யாரு கண்ணு படாம பேசாம போயிடு. எல்லாம் சரியா இருக்கு. தாத்தாவுக்கு தெரியாம சைடுல அடகு பிசினஸா? தாத்தா கிட்ட சொல்லாதப்பா, என்ன கொன்னே போட்டுருவாரு. தூக்கம் வரும். தாத்தா அடே அடே அடே, தாத்தா எங்க இருக்க? ஐயோ, அந்த பக்கெட் இந்தா, இதெல்லாம் போட்டு எடுத்து ஓடிடு ஓடிடு ஓடிடு. பாப்பா, என்ன என்ன விஷயம்? தாத்தா நீ பாட்டியை கவனிக்கிறதே இல்லையா? அவளுக்கு இன்னும் குறை வச்சா நல்லா தானே கவனிக்கிறேன். பாட்டி ஒரு சைட் பிசினஸ் பண்றாங்க, உங்களுக்கு தெரியாதா? சைட் பிசினஸா? என்ன ஆமா, பாத்திரங்கள்லாம் அடகு பிடிக்கிறாங்க. அடகு பிடிக்கிறாளா? ஏமா, இந்த 60 வருஷ வாழ்க்கையில உங்ககிட்ட எதையாவது நான் மறைச்சிருக்கிறேனா? இந்த வட்டி பிசினஸ் விஷயத்த என்கிட்ட ஏன் மறைச்ச? இது நியாயமா? தர்மம் செய்யறதா உங்களுக்கு பிடிக்கும், வட்டிக்கு வாங்குறது உங்களுக்கு பிடிக்காது. ஏதோ தெரியாம செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்பே கிடையாது. எப்ப எனக்கு தெரியாம இதை செஞ்சியோ, இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. உங்க அப்பா வீட்டுக்கு போ. என்னது? எங்க அப்பா வீட்டுக்கு நான் போகணுமா? இது யார் வீடு? எங்க அப்பா வீடு. நான் போக மாட்டேன், நீங்க தான் போகணும். என்னடா சொல்றா? சரி, அந்த வீராப்பு அது வந்து வீசுது இல்ல, அந்த ஓட்டுக்குள்ள எலி செத்து போயிருக்குது. அதான். செங்கமலம், அம்மா, இங்க வா. என்னம்மா? ஆமா, அந்த வீட்ல என்ன பிரச்சனை? பேரனுக்கு தெரியாம தாத்தா தண்ணி அடிக்கிறாரு, பாட்டி அடகு பிடிக்கிறாங்க, அதான் பிரச்சனை. அவங்க அப்பா அம்மா இங்க? இவங்க 4 வயசா இருக்கும்போதே அவங்க அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அவங்க 2 பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த விஷயத்த தாத்தாவுக்கு தெரியாம மறைச்சிட்டாங்க. இந்த சின்னசாமி பெரியசாமி பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயமே வீட்டுக்கு தெரிஞ்சது. அப்போ அவங்க 2 பேரும் ரெட்டை குழந்தைங்களா? ஆமாமா, அவங்க அப்பா அம்மா பொய் சொன்ன மாதிரி இவங்களும் பொய் சொல்லிடக் கூடாதுன்னு உண்மையை மட்டுமே பேசணும்னு அவங்க தாத்தா பாட்டி ரொம்ப கண்டிப்போட வளர்க்கறாங்க. நீங்க சொல்றது பார்த்தா அவங்க உண்மையை மட்டும்தான் பேசுவாங்களா? ஆமாமா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த காலத்திலயும் உண்மையை மட்டுமே பேசுறவங்களா? ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுறாதீங்கம்மா. உண்மையை சொல்றேன் பேர் வழின்னு ஊருக்குள்ள நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப நான் வரேம்மா. இவளா மம்புக்கு இருப்பாள? ஐயா, எதுக்கு புல் கட்ட போட? மல்லு கட்டதா? மல்லு கட்டவா? ஒரு நிமிஷம் வாயே. என்ன நான் ஒதுக்கி போனல, எதுக்கு வேணுக்குனே அடிச்ச? நானா அடிச்சேன், நீங்க தானே அடிச்சீங்க. ரோட்ல அடிச்ச எப்படி? வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும்ல. உன் வீட்டுக்கா? நான் எதுக்கு வரணும்? அதான் அந்த ஒட்டரை குச்சி டெய்லி உன் வீட்டுக்கு வரானே, அது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? அவர் இப்பெல்லாம் வீட்டுக்கே வரதில்ல, அப்பப்ப லொகேஷன் மாத்துறாரு. வரட்டுமா? புல்லு கட்ட எடுத்துட்டு போ. இது இருந்தா எப்படி மல்லு கட்டுறது? இன்னைக்கு லொகேஷன் இந்த வைக்க போறதா. வைக்க போறா? வைக்க போறதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் பார். இவ்வளவு பெரிய உருவம் வர தெரியுமா? இந்த கிழமை எங்க பாத்துட்டு இருக்கா? அடே வா 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 வா. உட்கார். சொல்றத கரெக்டா செய்யறது இந்த ஊர்லயே நீ ஒருத்தி மட்டும்தான். நெருங்கி வா. ஆமா, எப்படி இருக்குது இந்த லொகேஷன்? ஆமா, அசோக நந்தவனம் ஒரே சாணி நாட்டம். நாளைக்கு லொகேஷன் மாத்தல உன்னை மாத்திடுவேன். உங்க புத்தி உங்களை விட்டு போகுதா? எப்ப பார்த்தாலும் வைக்க போற பம்பு செட்டுக்கிட்டே வர சொல்றீங்க. எனக்கு சௌரியப்படுற இடத்துல தானே வச்சுக்க முடியும். கோவப்படாத, என் சேலத்து குண்டு மாம்பழமே, பெங்களூரு தக்காளியே. அட, இந்த செயின் நல்லா இருக்கே, எனக்கு கொடுங்க, நான் போட்டுக்கிறேன். எங்கிட்ட மட்டும் தெளிவா இருக்கீங்க. இருந்துதானே ஆகணும். உங்க பொண்டாட்டி கிட்ட போகும்போது மட்டும் ஏன் தண்ணி அடிச்சிட்டு போறீங்க? தண்ணி அடிச்சிட்டு போனா என் பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்காது. ஆனா தண்ணி அடிக்காம போனா அவளை எனக்கு பிடிக்காதே. அப்ப தண்ணி தெளிச்சு அடிச்சா பிடிக்குமா? ஐயோ, பெரிய சாமி தெரிஞ்சு போச்சே, பெரிய பிரச்சனை ஆக்கிடுவானே. என்ன, உங்க பொண்டாட்டிக்கு இப்ப துரோகம் பண்ணீங்களே, இது நியாயமா இருக்கா? இதே மாதிரி உங்க பொண்டாட்டி பண்ணா நீங்க ஒத்துப்பீங்களா? அவ பண்ணானா அடுத்த நிமிஷமே அடிச்சு விரட்டிடுவேன். அப்போ உங்க பொண்டாட்டிக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? நான் சம்பாதிக்கிறேன்யா. ஒரு வீடு என்ன, 9 சின்ன வீடு வச்சுக்குவேன். என் உடம்புல தெம்பு இருக்கியா, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு பதில் சொல்லுவானா? இதெல்லாம் இங்க இருந்து பாத்துட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு பதில் சொன்னா போதும். கொஞ்சம் வரீங்களா? வாங்கம்மா, நல்லா பாட்டு. எனக்கு பையன் தான் கேக்குறா. எனது நான் உனக்கு அக்காவா? ஆடி எங்கயா ஓடுற? இல்லையா? ஏயா நான் உனக்கு போதை அடிச்சா? இப்போ ஏற்ற போதை அடிச்சு அரங்கியானே. தவறி சொல்லிட்டேன். ஐயோ, வலிக்குது. ஏன் சம்பாதிக்க
வலிக்குதாப்பா. நீ இவ்வளவு மோசமான ஆளு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. ஏன் புடவை அவுத்த? அணைக்கிறதுக்கு தான். என்ன அணைக்கிறதுக்கா? அவுத்தா தானே அணைக்க முடியும். அணைக்க வேற செய்வியா நீ? புடவையில நெருப்பு பிடிச்சு கூட தெரியாத அளவுக்கு சமையல் பண்ணிட்டு இருக்க. நான் மட்டும் வரலன்னா எல்லாம் தீஞ்சு போயிருக்கும். புடவையில நெருப்பு பிடிச்சா புதுசா என்ன கிடைக்கும்னு சொல்லுவாங்க. உனக்கு என்ன கிடைக்கும் தெரியல. வாதியாரையா, வாதியாரையா. இவன் யாரு நமக்கு முன்னாடி? ஏண்டா உன்னை நான் அங்க தேடிட்டு வரேன், எனக்கு முன்னாடி இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீ வருவேன்னு தெரிஞ்சுதான் முன்னாடியே வந்து உட்காந்துட்டேன். அது என்னது மாட்டு தொழுத்துல வச்சு இந்த கழனி பண்ணி தூக்கிட்டு வந்திருக்க? நீ என்ன மார்வடி கேட்ல இருந்து குடத்தை எடுத்து வந்தியா? எது இருந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே செய்வோம். இந்த விஷயத்துல உன் புத்தியை காமிச்ச பாத்தியா? இதுல எப்படி கூட்டு வச்சுக்க முடியும்? நீங்க இப்ப வந்தீங்க? நான் முதல்ல வந்து அவன் லேட்டா வந்தான். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, நீங்க உண்மையை மட்டும்தான் பேசுவீங்களாமே. இனிமே நானும் உங்களை மாதிரி உண்மையை மட்டும்தான் பேசுவேன். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? கடன் கத்துக்கலான்னு வந்தோம். கடனா? கடன் வாங்குறது, கடன் தான் வாசிக்கிறது. டேய், எனக்கு இந்த விவரம்லாம் தெரியுங்க, அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. அது இருக்கட்டும், அப்பா இல்ல, வெளியில போயிருக்காரு. அது தெரிஞ்சுதானே வந்தேன். இன்னைக்கு உங்களை பாத்துக்கிறேன், நாளைக்கு உங்க அப்பாவை பாத்துக்கிறேன். உங்க அப்பா வர வரைக்கும் நாங்க 2 பேரும் பிராக்டிஸ் பண்றோம். என் திறமையை மட்டும் பாருங்க. போடு. இதுதான் உங்க கட்டமா? ஆமா. என்ன உங்க அப்பா இந்த மாதிரி பானை தானே வச்சிருக்காரு? அவர் வச்சிருந்தது இது இல்ல, வேற. கண்டதையும் தூக்கிட்டு வந்து எனக்கு தான் பெரிய கடன். டேய், உனக்கு அண்ணா ஏறா? நான் தானே, எனக்கு தான் பெரிய கடன். அண்ணனுக்கு வேணா சொம்பு பெருசு, எனக்கு கடன் தான் பெருசு. இத பாரு, நான் சொல்றத கேளு. நீ சொல்றது நான் என்ன கேட்கணும்? எனக்கு தான் பெருசு. எனக்கு தானே பெருசு. எனக்கு தானே பெருசு. எனக்கு தானே பெருசு. சொம்பு தானே. சொம்பா தானே, எனக்கு தானே பெருசு. சரி வச்சுக்க. அடேங்கப்பா. Thank you. ரெடி 1 2 3 4. என்னது சாவுக்கு வாசிக்கிற மாதிரி வாசிக்கிறீங்க? அந்த எஃபெக்ட் இருக்கா? ஆமா. நாங்க வழக்கமா வாசிச்சோம்னா சாவுக்கு வாசிச்ச மாதிரி தான் தெரியும். சங்கீதத்துக்கு வாசிக்கணும்னா யாராவது பாடணும். கரெக்ட். நான் என்ன பாடிட்டா? அதுக்காக தானே வெயிட் பண்றோம். என்ன பாட்டி இது? ஒரு முனியாண்டி விளையாட்டே கொண்டு வந்து முன்னாடி வச்சிருக்க. ஹோட்டல் ஆரம்பிக்கிறது ஐடியாவா? நான் ஹோட்டல் ஆரம்பிச்சா ஓ முன்னாடி கொண்டாந்து ஏன் வைக்கிறேன்? நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்திக்க. உடம்ப தேத்துறதா? ஏதோ விஷயம் இருக்க மாதிரி இருக்கு. ஒரு ஆட்டை ஒண்ணா அடிச்சு கொண்டு வந்து போட்ட மாதிரி இருக்கு. அதை ஏன்டா கேக்குற? பக்கத்து தெருவுக்காரி ஒருத்தி இந்த ஆட்டை அடமான வச்சுட்டு 5 நாள்ல திருப்பி வாங்கிட்டு போறேன்னு சொன்னா. 7 நாளாச்சு திருப்பி வரவே இல்ல. இதுக்கு தீனி போட்டு நம்ம கட்டுப்படி ஆகாதுப்பா. அதான் நமக்கு தீனி ஆகிட்டேன். அது சரி, ஒரு ஆட்டை ஒரே நாள்ல சாப்பிடுறது. அந்த ஆட்டை வித்து அதுல வர காசுல ஒரு வாரத்துக்கு ஆட்டுக்கறி சாப்பிடலாம்ல? மூளையே இல்லை உனக்கு. என்னடா சொன்ன? இல்ல பாட்டி, ஈரல், குடல் கறி, தலைக்கறி, கால் கறி எல்லாம் இருக்கு, மூளை மட்டும் இல்லையே அப்படின்னு கேட்டேன். அதுவா? அது எங்க எல்லாத்துக்கும் இருந்துச்சு, உனக்கு மட்டும் தான்டா இல்ல. நல்லா மூக்கு முட்டை கொட்டிக்க வேண்டியது, அப்புறம் கண்ணை மூடி நல்லா தூங்க வேண்டியது. நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க? அதான் பண்ணிட்டு இருக்க. முடிச்சுட்டு தான் இருக்கியா? சொல்லு, என்ன விஷயம்? ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கே வரேன். அந்த பொண்ணு தான் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுச்சுல்ல? ஆமா. அதுக்கப்புறம் நீ ஏன் ஆடுறது விளக்காம இருக்க? பொண்ணு பிடிச்சிட்டு சொன்னது உண்மை இல்லப்பா. என்ன உனக்கு அப்படி ஒரு நினைப்பா? வேற என்னடா 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 என்ன ஒரு முடிவு பண்ணுவான். சரி, அந்த பொண்ணுகிட்டே போய் கேட்போம் யார பிடிச்சிருக்குன்னு. யார பிடிச்சிருக்கோ அவங்க கன்சியூம் பண்ணும், மத்தவங்க விளைவிக்குவான். இப்ப சொன்னியே இதான் கரெக்ட். கை கொடு. கேட்டு கொடுங்க. மோளே, கடன் வாங்கிய அச்சனை கடம் மேடிச்சது. மீண்டும் சின்னசாமி பெரியசாமி கையில மாத்திரை கடம் கொடுக்கிறது. இந்தா இந்தா, இதை பிடிச்சோம். நீ வீட்டுல விட்டு போய்க்கோ. இவட அடுத்து
வில் வித்வான் விக்ரம் பார் வீடு அவரை கண்டுட்டு ஞான் வரான். சரி. ஏண்டா புண்ணாக்கு போய் தோல் மேல வச்சுட்டு ஏன்டா மாடு மாதிரி கத்துற? வெயிட் தாங்க முடியல, நீ கொஞ்ச நேரம் சும்மா. தூக்கி ஒரு நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள கை வலிக்குதா உனக்கு? டேய், அந்த மலையில குட்டி வருது. டேய், அன்னைக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால ஆமா. அது யாருங்கறத இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கரெக்ட். கேரளா குட்டி நில்லு. என் பேர் கேரளா குட்டி இல்ல, சுந்தரி குட்டி. ரொம்ப நல்ல பேரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் சொல்லுங்க. அன்னைக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க, என்னதானே சொன்னேன்? தொடப்பு கட்ட பிஞ்சிரும். இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியா? பாவம் சின்ன பையன் தெரியாம கேட்டான். நீங்க என்னதானே விரும்புறீங்க? தொடப்பு கட்ட பிஞ்சிரும். ரொம்ப சிரிக்காத, ரெண்டு பேரும் சேர்த்து தான் சொன்னாங்க. இவ்வளவு பெரிய வெயிட்டான புண்ணாக்கு பைய தொடப்பு கட்ட மேல வச்சா தொடப்பு கட்ட பிஞ்சிராது. அவங்க பிச்சிரும் சொன்னது தொடப்ப கட்டையடா. அப்ப என்ன இல்ல? என்ன இல்ல. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்னும் 10 நாள்ல நம்ம ஊருக்கு எலெக்ஷன் வரப்போகுது. வச்சுதானே ஆகணும். எங்கடா உங்களை காணவே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நல்ல வேளை வந்துட்டீங்க. நாம பேசினபடி 2 லட்சம் ரூபாய் பணம் இந்த பொட்டியில இருக்கு. ஆனா ஒட்டுமொத்த ஊரும் எனக்கு தான் ஓட்டு போடணும். புரிஞ்சுதா? நீங்க கவலைப்படாதீங்க, இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அப்ப நான் வரட்டுமா? சரிங்க, போயிட்டு வாங்க. நாலாவது வேட்பாளரும் பொட்டியை கொடுத்துட்டு போயிட்டாரு. இதோட நம்ம கைக்கு 8 லட்சம் ரூபாய் வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதோ பாரு, இந்த பணத்தையாவது ஊர் நன்மைக்கு பயன்படுத்துங்க. உங்க சின்ன வீட்டுக்கு பெரிய வீடு கட்டி கொடுக்க போறீங்க. ஏன்னா இப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கிற? முதல்ல அழுகை நிறுத்து. வீட்டுல இருந்து சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. என்னம்மா பையன் அழுகுறான்? சின்னசாமி, என் குழந்தை அழுது அடம் பிடிக்குது. குழந்தை கொஞ்சம் பாத்துக்கிறியா? கடைக்கு போயிட்டு வரேன். அதனால என்ன, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஆமா, பையன் பேர் என்ன? மணி. தான் அலறான், நீங்க போங்க. சரிப்பா. ஏய் அழாதரா. இந்த பார், எடுத்துக்க சாக்லேட். வேணாமா? இந்த பார் பிஸ்கெட்டு. இன்னும் எது கொடுத்தாலும் வேணான்ற. என்ன கேட்டா வாய் அடைப்பான். ஏன் சின்னசாமி, எப்படி என் பையன் அழுகை நிறுத்தினா? அடம் பிடிப்பானே. ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், பையன் அழுகை நிறுத்திட்டான். அப்படி என்ன கேள்வி கேட்ட? புள்ளிராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா அப்படின்னு கேட்டேன். பையன் யோசிச்சுட்டே இருக்கான். குழந்தைகிட்ட கேட்கிற கேள்வியா இது? வாடா போமா. இந்த காலத்துல பெரியவங்களோட குழந்தைங்களுக்கு தான் எல்லா கேள்விக்கும் பதில் தெரியுது. ஏமா புளியராஜா கேஸ் வருமாமா? உங்க அப்பா மில்லிராஜா கிட்ட கேட்டு சொல்றேன், வா. சரிமா. அம்மா, ஐயோ, என்ன காலங்காத்தால தண்ணி அடிச்சிட்டு இருக்கானுங்க? என்ன வலி வலிக்குது? டே பேராண்டிகளா, தாத்தா இங்க வாங்கப்பா. இதோ வரேன். கொஞ்சம் கால புடிங்கப்பா, வலிக்குது. சரி, டேய் இதுல கூட சண்டை. அதான் 2 கால் இருக்குதா, ஆளுக்கு ஒண்ணு புடிச்சு தொலைங்கடா. கரெக்ட். இந்த கால் என்னது? வலது கால் என்னது? இடது கால் என்னது? வலது கால் என்னுடையதே. டேய் இப்படியே சொல்லி ஆளுக்கு ஒரு காலை தூக்கிட்டு போய் சூப் வச்சு குடிச்சிட போறீங்கடா. டேய் இனிமே தாத்தா காலை பிடிக்க சொன்னா நான் இடது காலை தான் பிடிப்பேன். இப்ப சொன்னியே இதான் கரெக்ட். நான் வலது கால் தான் பிடிப்பேன். அடாடா, போன ஜென்மத்துல நான் என்ன புண்ணியம் பண்ணணும்? பேரனுங்க 2 பேரும் பங்கு போட்டு பாசத்தை புழிறீங்கடா. உனக்கு ஒரு 3வது பேர் வந்தா எந்த காலை பிடிக்க சொல்லுவீங்க? அத அப்புறமா ரகசியமா சொல்றேன், தனியா கேட்டுக்கோ. டேய் உன் முடிய வெற்றியோ இல்லையோ, டெய்லி செடியை மட்டும் வெட்டிட்டு இருக்கடா. ஏண்டா நம்ம தான் இவ்வளவு பெரிய வீட்டை வாடகை எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கோம்ல. ஏதாவது தோட்டக்காரன் சொன்னா அவன் அந்த வேலையை செஞ்சுட்டு போறான். உனக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? அங்கதான் மூளை யூஸ் பண்ணும். ஒரு தோட்டக்காரனை வேலைக்கு வச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம பண்ற சாடத்தனத்துல அவன் தெரிஞ்சுக்குவான். அப்புறம் நம்மள பிளாக்மெயில் பண்ணுவான்ல. ஓ நீ அப்படி வரியா? டேய் நம்ம பட்டணத்துக்கு வந்து இப்பேற்பட்ட பிரார்த்தனை பண்ணதாலதான் இப்படிப்பட்ட வீட்டுக்கு வாடகை கொடுத்து வசதியா வாழ்ந்துட்டு இருக்க முடியுது. அதை நினைச்சுக்க ஃபர்ஸ்ட். நம்ம ஊர்ல உண்மையே பேசி தெரிஞ்சப்போ எத்தனை பேர் அவஸ்தைப்பட்டிருப்பான்னு இப்பதான்டா புரியுது. டேய் சின்னசாமி, நமக்கு வர வருமானத்தை அந்த ஊருக்கு பயன்படுற மாதிரி அப்பப்ப பணம் அனுப்பிச்சிட்டே வேண்டாம். ஆனா ஒண்ணு, நம்ம பிரார்த்தனை பண்ணி தான் இந்த பணத்தை அனுப்பிச்சு வைக்கிறோன்ற விஷயம் அந்த ஊருக்காரங்களுக்கு எந்த காலத்தை கூட தெரியக்கூடாதா? நம்ம ஒரு ஜென்டில்மேன் விஷயத்தை அடிக்கடி ப்ரூவ் பண்ணிட்டே இருப்போம். இதுக்காக நம்ம எத்தனை தடவை ஜென்டில்மேன் பணம் பார்த்துருப்போம். கரெக்ட். எல்லாம் 500 ரூபாய் நோட்டு.
அடி பாவீங்களா, வர வர பொண்ணு கூட பிட் பாக்கெட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. இன்னைக்கு இது போதும். பின்னாடி அடிச்சு பின்னாடியே வைக்கிறடா. இருடி, நானும் பின்னாடியே வைக்கிறேன். யார் நீ? எதுக்கே கை பிடிச்ச? நீ பிட் பாக்கெட் அடிச்சத பார்த்தேன், அதனால தான் கை வச்சேன். அச்சச்சோ, பாத்துட்டியா? சொல்லிடாதப்பா. என்ன அடிச்சியோ அத பாதி விட்டுடு, சொல்ல மாட்டேன். போச்சுடா, என்ன மாதிரி நீயும் ஃப்ராடா? ஆ. பாதி எல்லாம் கொடுக்க முடியாது. அப்ப முழுசா கூட கொடுக்கலனா அந்த ஆள்கிட்ட சொல்லு. போய் சொல்லு. சொல்லிக்கோ. என்ன இப்படி பேசுற? உனக்கு பயமே இல்லையா? இல்ல. சரி, பாதிமானா ஒரு கால் வாசி கூட ப்ளீஸ். அது கூட தர மாட்டேன். நீ வேணா சொல்லிக்க. ஈசலுக்கு 2 ரூபாய் கேட்கலாமா? சீப்பாட்டு வா. ஏண்டி பிட் பாக்கெட் அடிச்சதும் இல்லாம இதுல தென்னாட்டுல வர பேசுறியா? இப்ப கொடுக்க போறியா இல்லையா? பிட் பாக்கெட் அடிச்சனா? ஆ. இது ஏன் பணம், நான் தர மாட்டேன். உன் பணமா? ஆமா, அவர் வேற யாரும் இல்ல, எங்க அப்பா. அப்பாவா? அடி பாவி, அப்பா கிட்ட பிட் பாக்கெட்டா? பெரிய கேடியார் பாப்பல நீ. இல்ல, நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. செலவுக்கு பணம் கிட்ட எந்த அப்பனும் குடுக்கறதானே முறை? ஆமா, அதான கரெக்ட். இவர் தர மாட்டேன்னு சொன்னாரு, அதான் பிட் பாக்கெட் அடிச்சேன். நியாயம் தாங்க. ஒரு ஃப்ராடோட மனசு ஒரு ஃப்ராடுக்கு தான் தெரியும். கரெக்டா சொன்னீங்க. இவ்வளவு சீக்கிரம் கூட செட் ஆயிட்டீங்க. ஆமாங்க. ஆ? இதெல்லாம் வேண்டாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போலாமா? எங்க? நம்ம வீட்டுக்கு தான். நம்ம வீட்டுக்கா? என்ன அப்படி பாக்குறீங்க? இவ்வளவு பெரிய வீடு உங்களுதா? ஆமா. அப்ப உங்க அப்பா நிறைய பணம் வச்சிருப்பார் போல இருக்கு. ஏன் கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல. அப்ப வாங்க. போங்க. சின்ன சாமி பெரிய சாமி கொல்லாம விட மாட்டேன்டா. ஊர்ல விசாரிச்சேன், ஊரை விட்டே விரட்டிட்டாங்களா? என் வாழ்க்கையில மிகப்பெரிய களங்கத்தை உண்டாக்குன உங்க 2 பேரை பழி வாங்காம விட மாட்டேன்டா. ஒரு நிமிஷம். நான் பண்ண இந்த காரியம் உங்களுக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையும் கொடுத்துக்கலாம். ஆனா அது இல்லங்க, ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இந்த காரியத்தை நான் பண்ணேன். என்ன நல்ல விஷயத்துக்கு? இல்லங்க, வீட்டுக்கு வந்த விருந்தாளி, அதுவும் என்ன மாதிரி மன்மதனா இருந்து பக்கத்துல இருக்கிற கன்னி பொண்ணை கட்டி பிடிச்சா இந்த வீட்டுல இருக்கிற பெருசுங்களுக்குலாம், அதாவது உங்க அப்பா, உங்க அம்மா, தாத்தா, பாட்டி எல்லாம் தீர்க்க ஆயுசம் ஆரோக்கியமாவும் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சாஸ்திரத்துல எழுதிருக்குங்க. ஓ, சாஸ்திரத்துல சொல்லிருக்கா? அந்த நல்ல எண்ணத்துல தான் அப்படி ஒரு காரியத்தை நான் பண்ணுங்க. ஐயோ சாரிங்க, வாங்க மேல போலாம். பரவாயில்லைங்க, இது மாதிரி பல விஷயம் எனக்கு தெரியுங்க. ஏங்க, வேற யாராவது கன்னி பொண்ணுங்க இந்த வீட்டுல இருக்காங்களா? இல்ல இல்ல, ஆயுச பலப்படுத்த. அப்படி யாரும் இல்ல. ஐயோ, எங்க போறீங்க? என்ன உள்ள துப்பாக்கி சண்டை நடக்குது? ஐயோ, அது எங்க அண்ணன் தான். டென்ஷன் ஆனா 2 பொம்மைகளை வச்சு சுட்டுட்டு இருப்பாரு. இது வழக்கமா நடக்கிறதா. வாங்க. அப்படியா? அப்ப உங்க அண்ணன் லூசுன்னு சொல்லுங்க. எங்க இருந்தாலும் உங்களை விட மாட்டேன்டா. வாங்க, இதுக்கே பயந்தா எப்படி? குடும்பமே லூசா இருக்கும் போல இருக்கு. ஏங்க, எதுக்கு பெட்ரூம்க்கு கூட்டு வந்தீங்க? விஷயம் இருக்கு. ஹாய், நான் வீட்டுல இல்லங்கிற தைரியத்துல எங்க அம்மா சாவி வெளியில வச்சுட்டு போயிட்டாங்க. இமீடியட்டா எனக்கு ஒரு டூப்ளிகேட் சாவி வேணும். எதுக்கு? ஒண்ணும் இல்ல, இந்த பீரோ நிறைய எங்க அப்பா பணம் வச்சிருக்காரு. எனக்கு தேவைப்படும் போதெல்லாம் நான் எடுத்து செலவழிக்குதா. பணம் மட்டும் தான் வச்சிருக்காரா? இல்லையே, நகைலாம் கூட இருக்கு. நகைலாம் கூட வச்சிருக்காரா? ஏழு குண்டல வாங்க. நீங்க பாண்டி பஜார் போய் ஒரு டூப்ளிகேட் சாவி ஒன்னு பண்ணிட்டு வாங்களே. இதுக்கு எதுக்கு பாண்டி பஜார்? பாக்கெட்ல இருக்கு பாண்டி பஜார். அக்கா, இது என்னது? பிரியங்கா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ, இன்னொரு லூஸ் வருது. இங்கதான் இருக்கு. ஆமா, தம்பி யாரு? பாண்டி பஜார். பாண்டி பஜாரா? இல்லம்மா, பாண்டி பஜார்ல இன்டர்நெட் சென்டர் வச்சிருக்காருமா. ஓ, நல்லதா போச்சு. என் பொண்ணுக்கு உங்க ஆபீஸ்ல ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க. சம்பளம் எதுவும் வேண்டாம், பாக்கெட் மணி கொடுத்தா போதும். இவங்களுக்கு பாக்கெட் மணியா? சரிங்க. தம்பி, பக்த கொடிகள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்லோகத்தை டேப் ரெக்கார்ட்ல கரெக்டா டேப் பண்ணி வச்சிட்டியா? ஐயர் முணுமுணுத்தால மந்திரம் தான் நினைப்பாங்க. மக்கர் பண்ணிட போதுரா. இத கையில பிடிச்ச ஆட்டு. ஓம் கணபதிகம் பவாமஹே கவிம் கவேனா உபவஸ்ரவஸ்ரமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணான் பிரம்மணஸ்பதே ஆனஸ்யன்வன்னோதிவ சீரசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி.
பிஸ்கெட் பார்ட்டி தான். இப்ப இவன் திருடன் மாட்டி விட்டா நம்மள மாட்டி விட்டுவானே, பெரிய சிக்கலாயிரும். என்கிட்ட திருடுனவன் என் கை கெட்ட தூரத்துல இருந்தோம் பிடிக்க முடியலையே. விநாயகா, இது ஓ சேட்டையா? ஐயரே கண்டுக்காத, மீறி சத்தம் கித்தம் போட்ட காலி பண்ணிடுவேன். நான் தொழில் தர்மத்தை மதிக்கிறேன். நான் பேக் அடிச்சது நீ பார்த்ததுனால இந்த கமிஷன் 10 ரூபா. அட கேடி, கத்தியும் காட்டி நீ கமிஷனா கொடுத்துட்டு போற, எல்லாம் உன் நேரம். பிள்ளையாரப்பா, 10 வருஷமா நான் உனக்கு தேங்காய் உடைக்கிறேனே, அந்த சத்தம் உனக்கு கேட்கலையா? என் வீட்டுல குழந்தை சத்தம் கேட்கணும் தானே அதை செய்யறேன். எனக்கு எப்ப குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போற? மகளே, உன்னுடைய குறைகள் நிவர்த்தி ஆக வேண்டும் என்றால் பக்கத்து தெருவில் இருக்கும் டாக்டர் பஞ்சபுதம் அவர்கள் நீ சந்தித்தால் உன்னுடைய குறைகள் நிறைவேற்றப்படும். ஆமாம், உடனே செய். ஐயரே, நீங்களா இப்ப பேசுனீங்க? இல்லையே. அப்போ வேற யாராவது பேசுனாங்களா? தெரியலையே. அப்போ சாமிதான். இது கோயில் உண்டியல் வருமானம், இது ஆஸ்பத்திரியில அடிச்சது, இது வந்து நம்பூதர்ல கிடைச்சது. நம்பூதர்ல காய்ச்சல் கொஞ்சம் கம்மி தம்பி. அதுக்கு என்ன ஒரு கோட்டரு? கோட்டரா? கோட்டர் பேஜ் பேப்பர்ல விளம்பரம் கொடுப்பா, பிக்கப் ஆயிட்டு போகுது. ஆஹா, இந்த பணத்தை எல்லாம் நம்ம ஊர் நலத்திட்டத்துக்கு இப்பவே அனுப்பிச்சு வச்சிருவோம். இது வீட்டு வாடகைக்கு. இந்த மாசத்துக்கு பாக்கெட் மணி எனக்கு 50 ரூபா, உனக்கு 50 ரூபா. 50 ரூபாவா? டேய், இது ரொம்ப ஓவர். ராத்திரி பல கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஊருக்கு அனுப்பிச்சு வச்சு நம்ம என்ன பண்றது? நமக்கு வெறும் 50 ரூபாவா? நீ பழைய மனசு வச்சு பேசுற. அவங்க மட்டும் நம்மள ஊரை விட்டு துரத்தலன்னா வாழ்க்கையில் நம்ம இவ்வளவு பணத்தை பாத்துக்க முடியுமா? நம்ம மூலதான், அவங்க தான் மூலதனம். அதனால தான் சொல்றேன், பாக்கெட் மணி அட்லீஸ்ட் 100 ரூபாவது எடுத்துக்கலாம்டா. கொண்டா இந்த 100 ரூபா திருப்தியா சாப்பிடு. தம்பி, நீங்க இந்த ஊர்ல உண்மையத்தான் பேசுனீங்க, அது எங்களுக்கு தப்பா தெரிஞ்சது. இதே உண்மையத்தான் பட்டணத்துல போய் பேசியிருக்கீங்க, அவங்க எல்லாம் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நாங்க உங்களை சரியா புரிஞ்சுக்கலங்கிறதா உண்மை. அதை நாங்க ஒத்துக்கிறோம். ஏன் தம்பி, போகும்போது வெறுக்கையோட தானே போனீங்க? இத்தனை குறுகிய காலத்துல இவ்வளவு பணம் உங்களால எப்படி சம்பாதிக்க முடிஞ்சது? அது வந்துங்க, தன் கையே தனக்கு உதவி பாலிசி இருக்குல்ல, அதை ஃபாலோ பண்ணி எங்க கையை ஊனிய காரணம் போட்டோம், முன்னுக்கு வந்துட்டோம். தினம் நானும் அதே வேலையை தான் செய்யறேன். இவங்க நம்மள ஓவரா புரிஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் உண்மை பேச வேண்டிய நிலைமை வந்து. அதனால எஸ்கேப். 2 பேரும் குத்து கலாடுறீங்களா? அப்புறம் எதுக்கு தண்டி குடுத்தீங்களா வர வச்சீங்க? யாருக்கு உடம்புல கோளாறு? எங்க யாருக்கு எந்த கோளாறு இல்ல. உங்க வாழ்க்கையில கோளாறு வந்துடக்கூடாதுன்னு ஒரு கல்யாணத்தை பண்ண முடிவு பண்ணிட்டோம். அதுக்காக தான் தந்தி கொடுத்து வரவழைச்சேன். வாமா, உங்க 2 பேரையும் இப்படியே பிரம்மச்சாரியா விட்டுறணும்னு நினைச்சேன். இந்த பொண்ணை பார்த்த பிறகுதான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். இவட 2 பேர் இல்ல, இதுல யாரான மாப்பிள்ள? அப்பா, எந்தா நான் சின்னசாமியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். இப்ப நடுவுல நீங்க ஏன் குழப்பறீங்க? நீ முடிவு பண்ணா மதியோடி அச்சு நினைக்க பறையண்டா. சப்போஸ் பெரியசாமி கல்யாணம் பண்ணிக்கிறது ஜோதிச்சா ஞான் எது பறையும்? டேய், என்னடா பேசாம நிக்கிறீங்க? எனக்கு ஒண்ணும் ஆச்சரியம் இல்ல பாட்டி. சின்ன சாமியை அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டோம். என்ன தம்பி, சந்தோஷம் தானே? என் நெஞ்சிய தொட்டுட்டேன். அவன் சொல்லிட்டான்ல, கடகடன்னு கல்யாணம் யாருமீங்க? ஐயோ, நான் கடன் கொண்டு வந்து கடன் வாசிக்க சொல்லையா, கடகடன்னு கல்யாண வேலையை பாரு. முக்கியமான விஷயத்துக்கு போகும்போது நந்தி மாதிரி வந்து குறுக்க நிக்கிறேன். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் உனக்கு சொல்றேன். அந்த பொண்ணை எதுக்கு நான் கல்யாணம் பண்ணல தெரியுமா உனக்கு? ஆமா, நானே கேட்கணும்னு நினைச்சேன். நீ என்ன ஆசைப்பட்ட? பார்ட்டிக்கு எதனா பாட்டுல கோளாரா? ஏன் கண்டுக்கின? அதுக்கு ஒரு காரணம் இருக்குடா. இப்ப அவ உண்மையை மட்டும்தான் பேசுவா. நீங்க உண்மை மட்டும் தான் பேசுவீங்களாமே? இனிமே நானும் உங்களை மாதிரி உண்மை மட்டும் தான் பேசுவேன்.
தம்பி இப்ப நம்ம உண்மையே பேசுறதுல செய்யறதெல்லாம் ஃப்ராடு. இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சது மறுநாளே கம்பி என்ன வேண்டிதான். இத தெரிஞ்சுதான் தம்பி நான் பேக் அடிச்சேன். இப்போ நீ ரிஸ்க்ல மாட்டிட்டு இருக்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா தம்பி. நான் ஊருக்கு கிளம்புறேன். உள்ள போறதே ரிஸ்க். இவன் சொல்ற ரிஸ்க் நான் யோசிக்கவே இல்லையே. வாழ்க்கையில் ரிஸ்க் எடுத்தா தான் ஜெயிக்க முடியும். கதவை திறந்துடும். இதை சமாளிக்கிறதுலாம் நமக்கு சாதாரண விஷயம். அப்புறம் நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? சரி என்ன ஆசீர்வாதம். இதெல்லாம் ஓல்ட் ஸ்டைலு. ஷேக்கன் கொடு. இது கூட நல்லாதான் இருக்கு. இது மட்டும் இல்ல, என்கிட்ட எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆமா, நான் மனசுல நினைச்சதே உனக்கு தெரியும். என்ன தெரியும்? அதுவா, நீங்க பெரிய ஆள் ஆனதுக்கு நீங்க பேசுற உண்மைதான் காரணம்னு சொல்ல வந்தேன். நான் எங்க பெரிய ஆளா இருக்கேன்? நான் உனக்கு இவ்வளவுதானே இருக்கேன். அடடடடா, இதுல கூட உண்மையா? அதனால தாங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதெல்லாம் இருக்கா? சீக்கிரம் பால் கொடு. இருங்க இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? ஆமா, முதல் ராத்திரி அன்னைக்கு ஏன் பால் கொடுப்பாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? தூக்கம் வந்து தூங்கிட கூடாதுல, அதுக்குதான். விடிய விடிய முடிக்கலாம். அதான் இல்ல. இனிமே நம்ம 2 பேரோட மனசுக்குள்ளாரையும் எந்த ஒளிவு மறைவும் இருக்க கூடாது. பால் மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு இருக்கணும். நீங்க எப்படி உண்மையை மட்டும்தான் பேசுவீங்களோ அதே மாதிரி நானும் இனிமே உண்மையை மட்டும்தான் பேச போறேன். இது உங்க மேல சத்தியம். எப்படியோ நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சது. நல்லா நல்லா இருப்பா, நல்லா இரு. என்னடா கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே கிளம்பிட்டேன்? என் வேலை அப்படி பாட்டி. நான் ரொம்ப பிஸி. நீ பிஸியா இருந்து வேலை பண்ணி அனுப்புற பணத்துல தாண்டா இந்த ஊர் பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. தாத்தா, நாங்க வேலை பாக்குறதால தான் இங்க பிரச்சனை குறையுது. நான் இங்க இருந்து வச்சுக்க பிரச்சனை தான். ஏங்க, நானும் உங்க கூட சென்னைக்கு வரேங்க. என்ன ஏங்க கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க? ஏண்டா அவ நீ வீட்டையே கல்யாணம் கட்டிக்கிட்டா? உன்னை தானே கட்டிக்கிட்டா? அவளை ஏன்டா இங்க விட்டுட்டு போற? கூட்டிட்டு போக வேண்டியதானே? கூட்டிட்டு போயிடுவேன். இவ அங்க வந்தாலும் தனியா தான் இருக்கணும். ஏன்னா நான் வேலை விஷயமா பாம்பே, கல்கத்தா, டெல்லின்னு சுத்திட்டே இருப்பேன். அதுக்கு 1 மாசம் ஆயிடும். அதனாலதான் சொல்றேன் பாட்டி, இவள 1 மாசத்துக்கு அப்புறம் கூட்டு போறேன். சின்னசாமி, நீ உருப்படியே இல்லாம இந்த ஊரையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்த. இப்ப டெல்லி, பாம்பே, கல்கத்தான்னு இந்தியாவே சுத்த போற. எங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? பெருமையெல்லாம் இவகிட்ட சொல்லுங்க. கூடிய சீக்கிரம் இந்த உலகத்தையே சுத்த போறேன். அப்படியா? பலே. இன்னும் முடியலையா? இப்பதானே ஆரம்பிச்சேன். கொண்டைய முடியலையான்னு கேட்டேன். ஆமா, நம்ம ஒரு நாளைக்கு 3 நாள் கெட்டப் சேஞ்ச் பண்றோமே, பேசாம ஒரு பர்சனல் மேக்கப் மேன் வச்சுக்கிட்டானே. மனசுல என்ன மலையாள ஆர்டிஸ்ட் மம்முட்டி நினைப்பா? ஏய் சமத்தி, சீக்கிரம் மேக்கப் போட்டு வா, நான் போடணும். அதுக்கு இல்லடா, மேக்கப்ல 3 நாள் கோட் அடிச்சாதான் நம்பூதிரி கலரே வருது. என்ன பண்றது? அப்படியா? அதுக்கு இப்ப ஃபீல் பண்ணி என்ன பண்றது? ஒப்பம் பண்ண தப்பு. நம்ம 2 பேருக்கும் ஒரே அப்பாடா. அடிக்கடி அதை நான் மறந்துடுறேன்டா. ஆமா, உன்கிட்ட நான் கேட்கணும்னு நினைச்சேன். உன் பொண்டாட்டி எப்படி சமாளிச்சு ஊர்ல விட்டு வந்த நீ? அதை ஏன் கேக்குற? பெரிய கதை. என்ன ஆச்சரியமா இருக்கா? உங்களை பிரிஞ்சு 1 நாள் கூட என்னால ஊர்ல இருக்க முடியலங்க. அதனாலதான் புறப்பட்டு வந்துட்டேன். நீங்க எந்த ஊருக்கு போனாலும் என்னையும் கூட கூட்டிட்டு போங்க. டெல்லி, பாம்பே, கல்கத்தா இதெல்லாம் நான் பார்த்ததே இல்ல. எனக்கும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. கூட்டிட்டு போவீங்கல்ல? அது இருக்கட்டும். ஊர்ல இருந்து நீ மட்டும் தனியாவா வந்த? கண்டக்டர் டிரைவர் பின்ன ஞானும் உண்டாയിരുന്നു. பெண்ணை எங்கன ஒற்றை கைக்கும். வா மோளே, நமக்கு உள்ள போ. ஒரு கட்டன் ஜாயா. மொக்க மொக்க. அப்பா, இவ்வளவு பெரிய வீடு. என்ன மாமா அது? சொல்லாமங்களா திடீர்னு நிக்கிறீங்க? அது என்ன மாப்பிள, இப்ப சொல்லுது வந்தாச்சு. ஐயோ, நான் எப்படி சமாளிப்பேன்? எனக்கு மனசுல ஆயிட்டுல. சாப்பாடுக்கு என்ன பண்றது? ஓ, அங்கன்னு உண்டோ? அதெல்லாம் எங்க அப்பா பாத்துக்குவாரு. இது என்ன பெரிய விஷயம்? வேடிக்கை மாப்பிள, ஞான் சமைக்கா. உன்னை பார்த்தாலே வாந்தி வருது. நீ சமைக்கிறியா? அந்த சாப்பாடை எவன் சாப்பிடுறது? நான் சாப்பிடுறேன். தம்பி, இன்னைக்கு மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கு. சீக்கிரமா வந்து சேரு. யாராவது நம்ம வீட்டு நம்புதிரியா போட்ட நீ கம்முனரியா? யார் அவரு? உங்க காதுல வேற ஏதோ ரகசியமா சொல்லிட்டு போறாரு. நம்ம குடும்ப எதிர்காலத்தை பத்தி அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. இப்ப அவசரமா வெளியே போறாரு, வந்தவன பேசிக்கலாம். அதே அவசரமாயிட்டு புறத்து போனாலும் நிறுத்தாம இல்ல. நிறுத்தியா இவிட തന്നെ. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். மாப்பிள, நீங்களே வெளியே போணும். வீட்டுல டாய்லெட் இல்ல. டார்ச்சர் தாங்க முடியல. முக்கியமான வேலையா, வெளியே போயிட்டு வந்துடுறேன். நாங்க ஊர்ல இருந்து வந்திருக்கோம். சந்தோஷமா எங்க கூட 1 மணி நேரம் கூட பேச மாட்டீங்களா? 1 மணி நேரம் தானே, நாங்க பேசுவோம். இந்தாங்க மாப்பிள. எங்க கூட்டிட்டு போறீங்க? போடா. ஐயோ மாப்பிள.